ராட்சசன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தா ஆரியன் வந்து கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். ராட்சசன் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஆரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு பிரிஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, பீஸா காலம் தேடுற மாதிரி தான் இருக்குது. ராட்சசன் அளவு இல்ல, ராட்சசன் மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பட் ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆமா, நல்லா செட் ஆகுது. இந்த வாட்டி உடம்பு ஏற்றிருக்காரு நினைக்கிறேன். பக்காவா காப் ட்ரெஸ்ல ஃபிட் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி ஒரு சின்ன லுக் கொடுத்திருப்பாங்க ட்ரைலர்ல வந்து அவன் வந்து இதுலயே வந்து ஒரு கேஸ் முடிச்சிட்டு வந்தான். அவன் தான் கரெக்ட்டா எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. வேற மாதிரி ஸ்டைல்ல வந்து எங்கேஜிங் உங்களுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. கரெக்டா ஒர்க் அவுட் இருக்கு ப்ரோ. செல்வராகவன் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. நடுவில் லேக் தோணும், இந்த சீன்லாம் தேவையான மாதிரி தோணும். பட் ஸ்டில் எண்டில் வந்து அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு. ராட்சசன் அளவு இல்லை, ராட்சசன் அளவுக்கு தான் இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தோம். ராட்சசன் அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. காமனாக பார்த்தா நல்லா இருக்கு. நீங்கள் ராட்சசன் பார்க்குற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து வாங்க. ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரும். கம்பாரிசன் வேணாம், இது வேற கதை அது வேற கதை, ஆனால் நல்லா இருக்கு. இதுலேயும் உங்களுக்கு தெரியாது அடுத்தே நான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. கடைசியில் தான் வழக்கம் போல இருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியில் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்தது படம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சீன் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, விஷ்ணு விஷால் அந்த காஸ்ட் ஸ்டோரி அப்படினாலே கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. இந்த படத்துல அவருக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ராட்சசன் மாதிரி தான் இருந்தது, கம்பாரிசன் வேணா. ஆனால் நல்லா, ஆனால் அவருக்கு வந்து அந்த காப் ரோல்ஸ் நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ல கமர்ஷியலா காமெடி அந்த மாதிரி இருக்குதா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன கதை சொல்ல வந்திருக்காங்களோ அதை சொல்லியிருக்கேன், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தேவையில்லா சீன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி விஷயம். இல்லை அந்த மாதிரில இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரில சீரியல் கில்லர் மூவினாவே அது இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இது அந்த மாதிரிலாம் இருக்காது. செல்வராகவன் சார் நல்லா பண்ணியிருந்தாரு, அவர் நல்லா நடிச்சிருந்தார். ராட்சசன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தா ஆரியன் வந்து கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். பட் எதிர்பார்க்காம வாங்க. நான் எதிர்பார்த்து வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது அது ஒரு தனிப்படம், இது ஒரு தனிப்படம். ஏன்னா ராட்சசனை யாராலையும் தொட முடியாது, அந்த அளவுக்கு நீங்களே ஒத்துப்பீங்க. அது யாருன்னே தெரியாத ஒரு வில்லனை பயமுறுத்துவாங்க, பார்த்தாலே பயமா இருக்கும். இதுல வில்லன் அது சொல்ல வேணாம். ஆரியன்ல வந்துட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிக்க, அதுதான் அது அவங்களோட யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். ஆரியன்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் மாத்திருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அது பட் என்னன்னா பயம் வரல, ஒரு பதைப்பு வரல, ஒரு டென்ஷன் வரல. அதுதான் மேட்டர். கண்டுபிடிக்க முடியாத கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து விஷ்ணு விஷால் வந்தாரு. ஆமா, சுவாரஸ்யம் இல்ல அதுதான். இப்போ விஷ்ணு விஷால் அவர்களோட கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா ராட்சசன்ல அருண்குமாரோட கேரக்டரோட நல்லா கனெக்ட் ஆகும். அருண்குமார் வந்துட்டு அம்மு சாகும்போது அது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அம்மு சாகும்போதெல்லாம் அவர் ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு நம்பிங்கிற கேரக்டரோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியல எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. நியாயமா தான் இருக்குது. கிரைம் த்ரில்லர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இல்லை, கிரைம் த்ரில்லருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஒரு 70% சொல்லுவேன். ஏன்னா த்ரில்லு ஃபீல் ஆகணும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு வந்து அந்த த்ரில்லு ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் பிளட் ஷெட்லாம் ஒன்றுமே இல்லை. பிளட் ஷெட்லாம் எதுவுமே இல்லை. நல்ல டீசெண்டாக இந்த மாதிரி எடுக்க முடியும்னு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்காங்க. ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக எல்லா குட்டீஸும் பார்க்கலாம். ஓகே, இப்படி ஒரு ஜானர் இருக்குன்னு அவங்களும் பார்த்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி படங்களும் பார்ப்பாங்க. ராட்சசன் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஆரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு பிரிஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், பீஸா காலம் தேடுற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாகவே வந்து அப்படி தான் இருக்குது. நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுனால தான். மற்றவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க படத்துக்கு. எனக்கு என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஏடா பண்ணுவேன்னு கூட சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம சமுதாயத்தில் என்ன மரியாதை கொடுக்குறோம். நம்ம 2K கிட்ஸ்லேருந்து எல்லாம் யாருக்கு மரியாதை கொடுக்குறோம். பலூனக்க மாதிரி ஆளுகளை தூக்கி விடுறோம், வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆளுகளை தூக்கி விடுறோம், அந்த ரம்யா ஜோவெல்லாம் தூக்கி உள்ளே போடுறோம். என்ன அவங்களும் எவ்வளோ பேர் இடத்துக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து 7 கோடி பேர் பார்க்குற ஷோ. நான் வந்து விஜய் டிவியோட பிஆர்ஓலாம் கிடையாது. விஜய் டிவியை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த 18 கண்டஸ்டன்ட்னால நீ சமுதாயத்துக்கு என்ன விதையை விதைக்கிறீங்க. ஆனால் இந்த செல்வராகவன் செலக்ட் பண்ண அந்த 5 பேர் மாதிரி நீங்கள் ஒரு 5 பேரை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவே தலைகீழ மாறி இருக்கும். ப்ளஸ்
இந்திய அளவில் வந்து விஜய் டிவி வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து செல்வராகவன் செலக்ட் பண்ணி கொடுக்குறாப்புல. இந்த பார்த்த பிக் பாஸ் செலக்டர்ஸ் சரி எல்லாரும் வந்தாங்கன்னா உண்மையிலே சொன்னேன், செருப்பால் அடித்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் வந்து என்ன சார் எப்படி சொல்கிறது, யாரையோ கொண்டாந்து போட்டு பிக் பாஸ் ஷோவில் வந்து ஒரு இதை வளர்க்குறதுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு சீர் எப்படி நீயா நாளாலாம் எவ்வளோ ஃபேமஸ், அதே மாதிரி தமிழால் எவ்வளோ ஃபேமஸ், அதெல்லாம் நம்ம உட்காந்து பார்க்குறோம், குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குறோம். ஏன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த படத்துல ஓகே இந்த ராட்சசன்லாம் அடுத்து அந்த வில்லனுக்கான வந்து இது ஸ்கோப் அதிகமாக இருக்கும். இந்த படத்துல வில்லன் வந்து என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து வில்லன் யாருன்னு சொல்லிடுறாங்க. நான் கொல்ல போறாரு இவன் தான் சொல்லி கிளிப் இது கொடுத்துறாங்க. ஆமா 1 ஹவர்ல கிடையாது, 15 நிமிஷம் சொல்லிடுறாங்க. அதனால வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்களாம் கூட. ஆனா அந்த சாகர ஆளுங்க இருக்காங்களே, அவங்க மேல நமக்கு பரிதாபம் வராம பண்ணது இந்த படத்தோட பெரிய மைனஸ் நினைக்கிறேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கொல்ல போறானே, ஐயோ நல்ல ஸ்கூல்ல டாப்பரா இருக்கே, காலேஜ்ல டாப்பரா இருக்கே, இதை போய் கொல்ல போறாங்களே, எதுக்கு கொல்றான்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தை வந்து உருவாக்கி வச்சு கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு உண்மையிலே அதாவது என்ன சொல்றா கிரைம் த்ரில்லர் படத்துல வந்து சைக்கோ த்ரில்லர் படத்துல வந்து எது வந்து பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா அந்த ரீசன், அந்த சைக்கோ வந்து உருவான ரீசன் வந்து எந்த படம் ஸ்ட்ராங் ஆச்சோ அந்த படம் தான் இதோட சக்ஸஸ் ஆச்சு. ஏகப்பட்ட படம் ஈவன் வந்து மிஸ்கின் படம் கூட நம்மளுக்கு வந்து சைக்கோ த்ரில்லர் வந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கல. ஆனா இந்த படம் வந்து ராட்சசன் ஏன் உருவாக்குச்சுன்னா அந்த அவன் ஏன் வந்து அந்த மொக்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த ரீசன் இருக்குல்ல, சைக்கோவான ரீசன் அது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இன்னைக்கு சொல்கிறேன் இந்திய சினிமாவில் சைக்கோ த்ரில்லர் டாப் 3ல இருக்குது. அது அந்த விஷயம்லாம் இதில் மிஸ்ஸிங் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு கொலையாளி சாகுறான்னா நம்மளுக்கு ஒரு பதட்டமே இல்லாமல் செத்துட்டியா நீ சாக போறியா சாக தான் போகிற அப்படி போயிடுச்சு. அதுதான் இந்த படத்தோடைய மைனஸ்.